வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்பவும் போல் போன வாரம் நடந்து முடிஞ்ச சரிகமப சீனியர் சீசன் 5ல் யாரெல்லாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கினாங்க, யார் எலிமினேட் ஆனாங்க, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றதை தான் பார்க்க போகிறோம் மக்களே. இந்த வாரம் ரொம்பவுமே சூப்பராக பஞ்சபூதங்கள் ரவுண்டு அழகாக நடந்தது. எல்லா கண்டஸ்டன்ட்களும் பஞ்சபூதம் ரிலேட்டடாக இருக்க பாட்டு எடுத்து ரொம்பவும் சூப்பராக பாடினாங்கன்னு சொன்னால் மிகையாகாதுங்க. அந்தளவுக்கு எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. இதில் யாரெல்லாம் சூப்பராக அவார்டு வாங்கியிருக்காங்க, என்னென்ன பரிசு வாங்கினாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். சுஷாந்திகா இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்கினாங்க. அவங்களோட அந்த நன்னாரே ஜட்ஜஸ் பேனல்ல இருந்து இவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக். இந்த விருதை பவித்ரா தான் வாங்கியிருக்காங்க. அவங்களோட பாட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. கோல்டன் ஷவர் கிடச்சிது. அவங்க பாடுனதில் இதுதான் பெஸ்ட் பாட்டுன்னு சொல்லி விஜய் சாரும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக யார் என்ன அவார்டு வாங்குறாங்கன்னா ஸ்ரீஹரி தான் இந்த வாரத்துக்கான சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அவார்டு வாங்கினார். ரொம்பவும் க்யூட்டாகவும் ரொம்பவும் மெஸ்மரைசிங்காகவும் பாடின ஸ்ரீஹரிக்கு சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அவார்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சின்னுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் கொடுத்துருந்தாங்க. சின்னு பாடுன மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம் பாட்டுக்காக இந்த அவார்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க கண்டஸ்டன்ட். அடுத்ததாக என்ன சொல்ல வந்தாங்கன்னா, யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு அர்ச்சனா கேட்டாங்க. இந்த வாரம் யார் எலிமினேஷன் ஆக போகிறாங்கன்னு கேட்டதுக்கு ஜட்ஜஸ் பேனலில் இருக்க விஜய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாரம் எந்த எலிமினேஷனும் கிடையாது, ஆனால் அடுத்த வாரம் ஃபினாலேக்கு போகிறதுக்கான எல்லா ரவுண்டும் நடக்க போகுது. இனிமே ஃபினாலேக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஃபினாலேக்கு யார் செலக்ட் ஆக போகிறாங்கன்னா மொத்தமே 5 பேர் தான் செலக்ட் ஆக போகிறாங்கன்னு ஸ்ரீனிவாஸ் விஜய் கிட்ட சொன்னார். உடனே விஜயும் அதையே சொல்லி இனிமேல் 5 பேர் தான் ஃபினாலேக்கு போக போகிறாங்க. அதற்கான போட்டிகள் தான் வரும் வாரங்களில் நடக்க போகுது. யார் அந்த ஃபினாலேயில் வரப்போகிறாங்கன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டாப் 5ல் யார் இருப்பாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.